இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தையை நம்மளோடு பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, உன் கண் எப்படி இருக்கணுமா? தெளிவாக இருக்கணும். பார்க்குற விதங்கள், பார்வை தெளிவாக இருக்கணும். ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், அடையிறோம் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். அந்த பொருளை அடையலைன்னா நம்ம சரீரம் சோர்ந்து போகிறோம், கிடைக்கலையே சொல்லு. அதை தான் சொல்கிறேன், இதை வாங்க முடியுமா, இது பொருளை நம்மளால் அடைய முடியுமா என்று யோசித்து தான் அந்த பொண்ணு மேலே நம்ம ஆசைப்பட வேண்டும். எதை காரியத்திலும் நம்ம என்ன பண்ணோம், கண்ணு தெளிவாக பார்க்கணும். கண்ணு எவ்வளோ தெளிவாக இருக்குதோ அப்பொழுது சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். இச்சையோடு பார்ப்பது, அந்த இச்சையோடு பார்க்கும்போது நம்ம சரீரம் கெட்டு போயிடும். அந்த இச்சையெல்லாம் விலக்கி இருக்க வேணும்னு சொல்கிறார். அதுதான் உன் சரீரம் முழுவதும் நல்லா இருக்குன்னு சொன்னால் உன் கண் தெளிவாக இருக்கணும் சகோதரனே, உன் கண் தெளிவாக இருக்கணும் சகோதரியே என்று ஆண்டவர் உங்களை பார்த்ததுனாலே சொல்லுகிறார். நம்ம பார்க்குற விதங்கள், பேசும்போது ஒரு பார்வை, நடக்கும்போது ஒரு பார்வை, எல்லா பொருள்களை பார்க்கும்போது ஒரு பார்வை, அந்த பார்வையெல்லாம் வித்தியாசம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம் வரும். ஆனால் இந்த பார்வையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், உன் பார்வை தெளிவாக இருக்கணும், உன் கண் தெளிவாக இருக்கணுங்க. உன் பார்வை தெளிவாக இருந்தால் போதும். நீ பார்க்குற விதங்கள் எப்படி பார்க்க வேண்டும், அதான் சொல்கிறேன். கண்ணானது சரீரத்துக்கு முழுக்குது. நம்ம இந்த கெட்டு போக்குற காரணம் வைக்கக்கூடியது கண்ணு தாங்க. நம்ம கண்ணு பார்க்கும், மீது எல்லாம் மூளை செயல்படும், சிந்தை மாறும், எல்லாம் மாறி போயின்னு இருக்கும். இந்த கண்ணு மட்டும் தான் தெளிவாக பார்க்கணும். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறார். நம்ம கண் எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். உன் சரீரம் முழுவதும் கெட்டு போகாத இருக்கிறதுக்கு கண் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அந்த கண்ணு தாங்க மெய்ப்பொருள். அந்த பொருளை நம்ம பாதுகாத்து கொண்டு, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்காது. அந்த விளக்கு இருளாயிடுங்க. சரீரம் முழுக்க இருளாயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. கெட்டு போச்சுன்னா சரீரம் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் கண்ணு பார்க்கும், ஆனால் சிந்தை செயல்படாது. அது மாதிரி போகும், கை காலில் அதுக்கு வந்து உடன்படும். எல்லாமே அது என்ன பண்ணும், அந்த கண்ணு மூலிமா செய்கிற எல்லா காரியமும் நம்ம சரீரம் முழுவதும் கெட்டு போயிடுங்க. அதுதான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்பா. கண் தெளிவில்லைன்னா உன் சரீரம் கெட்டு போயிடும்ன்றார். நம்ம என்ன பண்ணோம், சரீரத்தை பாதுகாத்துக்குவோம், தெளிவாக பார்வையை பார்ப்போம். ஆனால் நமக்கு கண் பார்வை எப்படி இருக்க வேண்டும், தெளிவாக இருக்கணும், தெளிவாக பார்க்கணும். சரீரம் முழுவதும் விளக்காக இருக்கணும். நம்ம முழுவதுமே நல்ல வெளிச்சமாக இருக்கணும்னு சொன்னால் இறுதி அதை சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுவோம். இதயத்தில் இருக்கிறது எல்லாமே வாய் வழியில் வந்துடுமா வெளியே. அவள் பாருங்கள், இதயத்தில் எவ்வளோ இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதயத்தின் நிறைவி வாய் பேசும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணு பார்க்கறது எல்லாம் நம்ம சரீரம் மொத்தம் செயல்படுமா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ணுற, கண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். உன் கண்ணு தான்ப்பா எல்லாத்துக்கும். இந்த சரீரத்து முழுவதும் நல்லா இருக்கணும், கெட்டு போகிறதும் உன் கண்ணில் தான் இருக்குது. நீ என்ன பண்ண, கண்ணை பார்க்குற விதங்கள் நல்ல இச்சையோடு பார்க்காதபடிக்கு தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த பார்வை மூலமாய் ஆண்டவர் நம்மளை இச்சையோடு பார்க்காதபடிக்கு, நம்ம சரீரத்தை நம்ம கொச்சப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை அந்த நாளில் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி, அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் நம் கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. இந்த விளக்கை நம்ம கண்ணை பாதுகாத்து கொள்ளுவோம். சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வழிநடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.